நீ அசட்டையா இருக்கும் பொழுது உன் பிள்ளைகளை பிசாசானவன் கவி கொண்டு போய் விடுவான். டிரைவரை கூட்டி கொண்டு ஓடியே போயிட்டான். தம்பி பயங்கரமா ட்ரக்ஸ் என்று விழுந்து விட்டான். தேடி வந்தாள். அவளுடைய ஐஏஎஸ் படிப்பு நின்று போச்சு. என்றைக்கு உன் வாழ்க்கையில ஆண்டவர் நின்று போனாரோ உன் வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்கள் நின்று போய்விடும். அல்லேலூயா. எல்கனா தன் மனைவியை கூட்டிக் கொண்டு, I'm speaking with you dear friends, உங்களோடு நான் பேசுகிறேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம் வாழ்க்கையில் நாம் சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். நான் இதை செய்வேன், எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த காரியத்திலே நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். கர்த்தர் சொல்லுகிறார் மிகவும் அழகாக சங்கீத புஸ்தகத்திலே. முதல் வசனத்தை படிங்க. சங்கீதம் முதல் சாப்டர் முதல் வசனம். ஆலோசனை நடவாமலும் துன்மார்க்கரின் ஆலோசனையின்படி நடவாமலும் பாவைகளுடைய வழியில் நில்லாமலும் ஓகே பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் பரியாசக்காரர்கள் உட்கார்ற இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும். போதுங்க. ஆண்டவர் சொல்கிறார் துன்மார்க்கர் இருக்கிற இடத்துல நீ இருக்காத. நான் வேலை ஸ்தலத்திலே நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு குவார்ட்டர், அதாவது 3 months ஒரு தடவை வெளியூருக்கு கூட்டிக் கொண்டு செல்வார்கள். பிறகு ஆபீசராக இருந்தால் வெளிநாடு கூட்டிக் கொண்டு செல்வார்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்திலே ஒரு தீர்மானம் எடுத்தோ, வெளியில் ஒரு பார்ட்டி என்று சொன்னால் அசுத்தமான ஒரு காரியங்கள் இல்லாமல் உலகத்தாருக்கு பார்ட்டி பண்ண தெரியாது. எல்லாம் உட்கார்ந்து வாங்க எல்லாம் ஃபாதர் பர்பன்ஸ் பாட்டு பாடுவோம் வாங்க, எல்லாம் ரொம்ப குளிரா இருக்கு, எல்லாம் சேர்ந்து ஃபாதர் பர்பன்ஸ் பாட்டை கைதட்டி பாடுவோம். அந்த பாலா சாம்சன் பாட்டு மட்டும் பாடிடாதீங்க, வந்துற போது. அப்படியா செய்வாங்க உலகத்தார் இருக்கிறவங்க. அவங்களுடைய கூத்தே வேற மாதிரி இருக்கும். ஆகையால எல்லா காரியங்களும் எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் அந்த காரியத்தில் நான் அந்த களியாட்டங்களில், அந்த அவுட்டிங்ஸ்ல, அந்த கேதரிங்ஸ்ல ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நான் போகவே இல்லை. சில நேரத்தில் we have to, even family members ஆக இருந்தாலும் சரி, நாம் சில தீர்மானங்கள் ஆண்டவருக்காக எடுக்க வேண்டும். கரங்களை ஆண்டவருக்காக தட்டுவோமா? அல்லேலூயா. நல்லா கொஞ்சம் உறக்கமா தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆமென். ஓப்பனியும் பிணைகாசும் இருந்தார்கள். ஏன் அந்த வார்த்தையை அந்த இடத்திலே ஆண்டவர் போட வேண்டும்? ஒவ்வொரு வசனத்திலும் ஒரு ஆழமான கருத்து உண்டு. ஓப்பனியும் பிணைகாசும் அந்த இடத்திலே இருந்தார்கள். ஆனால் ஷிலோவாவிற்கு ஆண்டவர் எல்கனாவை கூட்டிக் கொண்டு போனார். பிறகு அந்த இடத்துல தேவ ஜனமே, ஆண்டவருடைய கண்கள் எல்லாம் ஒருத்தர் மேல இருக்கும். உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒருத்தரை தேர்ந்தெடுப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் வல்லமையை வெளிப்படுத்தும்படி என்னுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என் வல்லமையை நான் வெளிப்படுத்தும்படி யாராவது ஒருத்தரை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது, ஆண்டவர் இவர்கள் எனக்காக எழும்புவார்கள் என்று ஆண்டவருக்கு உள்ள அழகாக வேதம் சொல்லுகிறது. உள் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். இட்ஸ் வெரி டெரிபிள். உள் இருதயம், இருதயம் மாத்திரம் இல்ல, உள் இருதயம், உள் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். ஒரு ஆத்மாவை ஆண்டவர் அவர் தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக பல காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. 6வது வசனம் 1 சாமுவேல் 6. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினார். Hallelujah. The Bible says in English that she was terribly upset. Hallelujah. மிகவும் அந்த பெண்ணினா ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய வீக்னஸ் என்னவோ அந்த வீக்னஸை பிசாசு அறிந்திருப்பான். அந்த வீக்னஸை வச்சு உன்னை அடிப்பான். அல்லேலூயா. அந்த வீக்னஸ் யாராவது ஒரு நபராக இருக்கலாம். அவர்களை பார்த்தால் உனக்கு மிகவும் பிரியமாக இருக்கும், அது ஒரு வீக்னஸ். அல்லேலூயா. 2வது, உன்னை பிடிக்காதவர்கள் உன் அருகில் வைத்து அவர்களை வைத்து உன்னை துன்புறுத்தி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. துன்புறுத்தி கொண்டே இருப்பான். பெண்ணினா அவள் கர்ப்பத்தை ஆண்டவர் அடைத்திருந்தாள் என்று மிகவும் வேதனையோடு அவள் இருந்தாள். பார்க்கும் பொழுது எல்கனாவின் குடும்பம் நல்ல வசதி உள்ள குடும்பம் தான். ஆமே. ஏன்னா அழகாக போட்டு இருக்கு, வருஷந்தோறும் போறான், நல்ல தகன பலிகளை ஆண்டவருக்கு செலுத்துகிறான் என்று பார்க்கும் பொழுது நல்ல வசதி இருந்தது, அன்பான கணவன் இருந்தது, கொஞ்சம் கணவன் இருந்தது. அல்லேலூயா.
நான் உனக்கு என்ன, நான் பண்ண மாட்டேனாமா செல்லமே என்று கொஞ்சம் கணவன் இருந்தது, எல்லாம் இருந்தது, ஆனாலும் நிம்மதி இல்லை. கரங்களை தட்டுவோமா? ஹalleluya. glory karala shikaraba. Oh, everything is there, everything is there. Hallelujah. You have everything in life. பணம் இருக்கு, வேலை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா உன் வாழ்க்கையில ஒரு வெறுமை. There is a void in your heart. There is a void. There is some kind of emptiness. ஒரு வெறுமை. தங்கச்சி கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்க உங்களோடு பேசுகிறார். என்னுடைய salary USA ல இருந்து வந்தது. கார் இருந்தது, பங்களா இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனாலும் ஒவ்வொரு வீக்கெண்ட், வார கடைசியிலும், சனிக்கிழமையானா சினிமாவுக்கு போவோம், எதெல்லாமோ இருந்தது. ஆனாலும் ஒரு வெறுமை. Only God can fill that emptiness in your life. கரங்களை தட்டு. Only Jesus. Hallelujah. I thought I was very happy. வேலை ஸ்தலத்திலே பார்க்கும் பொழுது சிரித்து கொண்டு, பாலா இல்லைன்னா கலகலனே இல்லை அந்த இடத்துல என்று சொல்வார்கள். அவ்வளவாக. ஆனா உள்ளத்திலே வெறுமை. வெளியிலே ஒரு சந்தோஷமாக இருப்பதை போன்ற ஒரு உணர்வு. ஆனால் என் உள்ளத்திலே பல காரியங்கள், கேள்விகள் எல்லாம் புதைந்திருந்தது. ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது என்று சொல்லி பல காரியங்கள். a lot of questions. இன்றைக்கும் பல questions-ஓடு நீ வந்திருக்கலாம். ஏன் இந்த வாழ்க்கை? நான் ஏன் இந்த குடும்பத்துல பிறந்தேன்? ஏன் என்னுடைய வேலையெல்லாம் ஏன் ஒரு எதுவுமே நடக்க மாட்டேன்றது? But God has a purpose in your life. கரங்களை தட்டுவோமா? God has a purpose. Oh, hallelujah. பல கேள்வியோடு வந்தா சமாரியால உள்ள ஸ்திரீ இயேசுநாதரை பார்த்தாள். ஒரு புருஷன் கிட்ட திருப்தி இல்ல, 2 புருஷன் கிட்ட திருப்தி இல்ல, 3 புருஷன் கிட்ட திருப்தி இல்ல, 4 புருஷன் கிட்ட திருப்தி இல்ல, 5 புருஷன் கிட்ட திருப்தி இல்ல. திருப்தி இல்லாமல் வாழ்ந்திருந்தால் கர்த்தர் சொல்கிறார், ஜீவ தண்ணீர் நானே. I am the living water. I am the living water. நீ என்னிடத்தில் வந்தால் நான் இலவசமாக அந்த தண்ணீரை நான் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லுகிறான் எல்கனா. எட்டாவது வசனத்தை வாசி. அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். அல்லேலூயா. 10 குமாரர்களை காட்டிலும் நான் உனக்கு, ஆமென், அதிகமல்லவா? Am I not more than 10 children? என் அன்பு உனக்கு போதாதா? அல்லேலூயா. ஆனால் அண்ணாளுக்கு அவன் டபுள் போர்ஷன் அந்த சாப்பாட்டை அவன் கொடுத்தான். அந்த போஜனத்தை, பலியிட்ட போஜனத்தை கொடுத்தான். டபுள் போர்ஷன். அவன் அன்பை கொடுத்தான், எல்லாவற்றையும் கொடுத்தான். ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி, பெனினாவின் வாயை எல்கனாவால மூட முடியல. Hallelujah. நல்லவரே இயேசு, நல்லவரே இயேசு, நன்மைகளாயிரம் செய்திடுவார். நல்லவரே இயேசு, நல்லவரே இயேசு, நன்மைகளாயிரம் செய்திடுவார்.